வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஒரு நாளைக்கு சுமார் 50 முதல் 100 கிராம் வரைக்கும் இருக்கக்கூடிய முருங்கைக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஒரு கிண்ணத்தில் சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி போட்டிருக்கக்கூடிய அந்த முருங்கைக்காய் துண்டுகளை நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. எப்போதுமே பகல் உணவாக முருங்கைக்காய் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா எளிதில் செரிமானமாகும், ஆற்றலும் முழுமையாக நம்மளுடைய உடலுக்கு அது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் சத்துக்கள் நிறைய கிடைக்கும். கால்சியம், இரும்பு சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற தாதுக்கள் கிடைக்கும். இவை அனைத்தும் ஒன்றிணைந்து முருங்கைக்காய் உங்களுக்கு அளிக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எலும்பு மற்றும் மூட்டு ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் வந்து ப்ராப்பராக இருக்கும். முருங்கைக்காயில் அதிக அளவு கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்து நிறைந்திருக்குங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு எப்படி நன்மைகளை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும் எலும்பு அடர்த்தியை குறைக்கக்கூடிய அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. இப்போ வயதான காலங்களில் ஏற்படக்கூடிய மூட்டு வலி மற்றும் எலும்பு தேய்மானத்தை முன்னாடியே கட்டுப்படுத்தணும், ஓரளவுக்கு வராமல் தடுத்து நிறுத்தணும், வயதான காலங்களிலுமே எலும்புகளை பலம் பெற வைத்துக்கணும் அப்படின்னா பெரிதும் உதவிகரமாக இருக்கக்கூடியது இந்த முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ் மட்டும் கிடையாது, எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இருக்காது. இன்னும் குறிப்பாக அதிகமாக எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய இடங்களில் குத்துவது போன்ற வலி ஏற்பட்டது, முதுகு வலி, தோள்பட்டை வலி ஏற்பட்டது, இடுப்பு பகுதிகளில் வலி ஏற்பட்டது, இந்த மாதிரி பிரச்சனையும் இல்லாமல் 50-60 வயதுகளில் கூட எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா முருங்கைக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமான மண்டலத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க முருங்கைக்காய். ஸோ டைஜஷன் ப்ராப்பராக உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முருங்கைக்காயில் வந்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, அதாவது டயட்ரி ஃபைபர் வந்து அதிக அளவில் இருக்குங்க. அதுதான் இதுக்கான காரணமே. ஸோ இந்த நார் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா செரிமான பாதையை சீராக இயங்க வச்சு கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற அந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து தீர்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இது வந்து குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி வயிறு தொடர்பான தொற்றுகளை தவிர்க்கிறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வயிறு தொடர்பான பிரச்சனைகளான சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்புறமல், வயிற்று உபுசம், சீரற்ற குடல் இயக்கம் ஆரம்பித்து இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையும் நீங்கள் மேம்படுத்திக்கலாம். வயிறு, குடல் போன்றவற்றினுடைய ஆரோக்கியமும் உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு, அதாவது பிளட் பிரஷர் வந்து ரெகுலேட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் பயோ ஆக்டிவ் சேர்மங்கள் ரத்த நாளங்களை தளர்த்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது பிளட் வெசல்ஸில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்துறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து சீரானதில் கிடைக்கிறதால, இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு சீரானதில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது. ஸோ வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷனை வந்து சீராக பராமரிக்கிறதுக்கு முருங்கைக்காய் வந்து உதவிகரமாக இருக்கும். இதனால் இதய நோய்கள் மற்றும் பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயம் வந்து குறைய ஆரம்பிக்குங்க. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை உடலெங்கும் பாய்ச்சி பிபி ப்ராப்ளத்தை, அதாவது பிளட் ப்ரெஷர் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு முருங்கைக்காய் எடுத்துக்கலாங்க. ஸோ இம்யூன் சிஸ்டத்தை வந்து நீங்கள் பூஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான விளக்கம் கேட்டிங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலினுடைய இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை அப்படியே வந்து நமக்கு மேம்படுத்த ஆரம்பிக்கும். அதாவது ரத்த வெள்ளை அணுக்கள் இருக்கு இல்லையா, ஒயிட் பிளட் செல்ஸ், அதை வந்து நமக்கு அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அப்புறம் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே பலப்படுத்திவிடும். ஸோ இம்யூன் சிஸ்டமே வந்து ஸ்ட்ராங் ஆகிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள்லாம் எதுவும் நமக்கு வந்து இருக்காது, குணப்படுத்தப்படும், மீண்டும் வராமல் தடுக்கப்படும். அதே போல் சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்மளுடைய உடலில் வராமல் நம்ம தடுத்துக் கொள்ளலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பருவகால மாற்றங்களால் ஏற்படக்கூடிய காய்ச்சல், சளி, இருமல் போன்ற தொற்றுகளிலிருந்தும் உடலை பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த உணவாக இருக்கக்கூடிய முருங்கைக்காய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய லெவலை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு முருங்கைக்காய் எடுத்துக்கலாங்க. ஸோ பிளட் சுகர் லெவலை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய இன்சுலின் போன்ற பண்புகள் வந்து, அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து இது எல்லாமே உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போது ஹை லெவலில் பிளட் சுகர் அப்படின்றது நமக்கு ரத்தத்தில் இருக்காது, முருங்கைக்காய் சாப்பிட்டோம்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ், அதாவது நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்த சர்க்கரையினுடைய அளவு திடீரென உயர்வை தடுத்து சர்க்கரையினுடைய அளவு சீராக பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ உங்களுக்குமே வந்து இப்போ உங்களுக்கு வந்து நீரிழிவு தொடர்பான பிரச்சனையும் இருக்கக்கூடாது, வருங்காலங்களிலும் நீரிழிவு
தொடர்பான பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து முருங்கைக்காய் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஊட்டச்சத்து மதிப்பு கரெக்டான லெவலில் இருக்கும். இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, இன்சுலின் உணர்திறன் மேம்படும் பொழுது போதுமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தை நம்ம ஈடுபட்டு விடலாம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை முருங்கைக்காய் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறக்கூடிய வாய்ப்பை பெறுவோம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.